நிம்மதியான நாட்களையும் சுகமான நாட்களையும் நம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. பறவைகள் வாழும் நாட்கள் முழுக்க மருந்துகளும் மருத்துவர்களும் இல்லாமல் உயிர் வாழ முடிகிறது. இயற்கையுடன் இணைந்து வாழ்வதால். ஹீலிங் மெரிடியன்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனல் இன்று முதல் துவக்கப்படுகிறது இறைவன் அருளால். இந்த சேனலில் எளிமையான சீன அக்குபஞ்சர் புள்ளிகள், நோய் தீர்க்கும் கிறிஸ்டல்கள், ஐச்சிங், ரேக்கி மற்றும் பிராணிக் ஹீலிங் புத்தா முறைகள் மற்றும் கொரிய நாட்டைச் சேர்ந்த சூஜோக் மற்றும் சீட் தெராப்பி, இதுபோக ட்ரெடிஷ்னல் ஹீலிங் மெத்தட்ஸ் இவைகள் உங்களுடன் இன்று முதல் பகிரப்படும். இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை அமைதிப்படுத்தும் சில புள்ளிகளை இன்று பார்க்கலாம். சியாட்சு, இது ஜப்பானின் அக்குப்ரெஷர் புள்ளிகள். 3 நீடிலிங் தெராப்பி, இது டாக்டர் ஜின் ரோய் சொல்லிய சீன அக்குபஞ்சர் புள்ளிகள். இவை இரண்டிலும் ஹை பிளட் ப்ரெஷருக்கான சில புள்ளிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. காலின் வெளியே ST36, காலின் உள்ளே SP6, கை மணிக்கட்டு ரேகையை ஒட்டி H7, P7, LU9, P6 என்ற 4 புள்ளிகள் உள்ளன. இது தவிர REN12, SP9, K3 என்ற 3 புள்ளிகளையும் 3 to 5 நிமிடங்கள் வரை அழுத்தி விடவும். கை கட்டைவிரல் அல்லது இண்டெக்ஸ் ஃபிங்கர் நுனியினால் அழுத்திவிடலாம். பால் பாயிண்ட் பேனாவின் பின்புறத்தினாலும் இந்த புள்ளிகளை அழுத்திவிடலாம். விலா எலும்பு முடியும் இடம், கடைசி ரிப்போன் முடியும் இடத்தில் உள்ளங்கைகளினால் 2 புறமும் நன்கு மசாஜ் செய்து விடவும். இங்கு லிவர் 13, கால்பேடர் 25 என்ற புள்ளிகள் உள்ளன. இவைகள் பிபிக்கான புள்ளிகளே. ரோஸ் கிறிஸ்டல்ஸ் இதய பகுதியை அமைதிப்படுத்துகிறது. நெஞ்சு பகுதியை ரோஸ் கிறிஸ்டலினால் ஆன்டி கிளாக் வைஸாக சில நிமிடம் ரொட்டேட் பண்ணலாம். பின் சில நிமிடங்கள் கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் செய்யலாம். இதனால் இதய பகுதி அமைதியடைகிறது. வயலட் நிற கிறிஸ்டலான அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் ஹெட் சக்ரா, தலைப்பகுதி, பிரெயின் அனைத்தையும் அமைதிப்படுத்துகிறது. தலையை சுற்றி அமெத்திஸ்ட் கிறிஸ்டலினால் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சில நிமிடம், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சில நிமிடம் என நீங்களே செய்து கொள்ளலாம். இவை இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் சில வழிகள் என கிறிஸ்டல் ஹீலிங் மாஸ்டர்ஸ் சொல்கின்றனர். கொரியாவில் உள்ள சூஜோக் அக்குபஞ்சர் இன்னும் சில வழிகளை நமக்கு சொல்கின்றது. உள்ளங்கையில் ஹார்ட்டின் ரெஃப்ளெக்ஸாலஜி பகுதி, பிரதிபலிப்பு பகுதியில் கட்டை விரல் கொண்டு சில நிமிடங்கள் அழுத்தம் தர சொல்கின்றது. உள்ளங்கையின் அடியில் ரிஸ்ட் கிரீஸிற்கு மேலே உள்ள லிவர் மற்றும் கால்பிளாடர் பகுதியில் பச்சை பயிறு வைத்து செலோடேப் போட்டு ஒட்டிவிடவும். 2-3 மணி நேரம் சென்று இதை எடுத்து விடலாம். இது சூஜோக் சீட் தெராப்பி. உடலில் கழிவுகள் தேங்குவதே நோய். இந்த கழிவுகள் உடலில் 8 இடங்களில் தேங்குகின்றன. இவை 8 நெஸ்ட்ஸ் என கீகாங் ஹீலர்ஸ் கூறுகின்றனர். இந்த 8 இடங்களை நீங்கள் தட்டி விடும் பொழுது உடலின் கழிவுகள் உங்களை விட்டு நீங்கிவிடுகின்றன. இந்த 8 நெஸ்ட் டேப்பிங் எப்படி செய்வது என்பது பற்றி தனி எபிசோட் ஹீலிங் சேனல் யூடியூப்பில் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றோம். அதனை டவுன்லோட் செய்து பார்த்து கொள்ளுங்கள். ஹை பிபிக்கு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின், சீகாங் எக்ஸசைசஸ், ஜாப்பனீஸ் சியாட்சு, கொரியன் சூஜோக், டாக்டர் டுங்ஸ் அக்குபஞ்சர், கிறிஸ்டல் அண்ட் ரேக்கி ஹீலிங்
என பல்வேறு எனர்ஜி ஹீலிங் வழிகள் உள்ளன. அவற்றில் ஒரு சில மட்டுமே இதில் தரப்பட்டுள்ளன. 4 கேட்ஸ் 4 கதவுகள் என்று சொல்லப்படும் லிவர் 3 எல்லை 4 புள்ளிகளை உடலின் இருபுறமும் அழுத்தி விடுங்கள். இதுவும் உடலின் சக்தி ஓட்டம், இரத்த ஓட்டத்தை சீர் செய்கின்றது. This is knowledge sharing on energy healing only, not replacing any of the established medical systems. These are not replacing any established medical systems. உலகெங்கிலும் உள்ள பாரம்பரிய எனர்ஜி ஹீலிங் பற்றிய விவரங்கள் இதில் தரப்படுகின்றன. Chronic condition patients should consult the qualified recognized therapists for medical advice. அட்வான்ஸ் அக்குபஞ்சர் வாராந்திர வகுப்புகள் BSS சான்றிதழுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் ரேக்கி ஹீலிங், கிறிஸ்டல் ஹீலிங் வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நீங்களே மருத்துவராகுங்கள். Be a physician to you and to your family. Save yourself and your family from the excessive drugs. அடுத்த பதிவில் வேறு ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசலாம். If God permits. Thank you all.